வெல்கம் டு சாய்ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இது வந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, ஃபிட்டாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கையில் மட்டும் அந்த அடிபாகம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டிக்கிட்ட வந்து ஃபுல்லாக சுருண்டுக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி சுருண்டுக்கிட்டு இருக்குது. அடியில் வந்து கை பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு வரைக்கும் ஏறின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நேராக நிற்காமல் ஏதோ ஏறிக்கிட்டு இருக்க மாதிரி. அதுக்கு காரணம் என்னென்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து கை வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி லூஸாக இருந்தாலும் அந்த மாதிரி அடிப்பகுதி ஏறின மாதிரி ஃபீலிங் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் நம்ம saree பின்னு குத்துறோம் பார்த்திங்களா, அந்த குத்துற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓட்டையாயிருச்சு. புது சட்டை ஒரு 3-4 தடவை கூட போட்டிருக்க மாட்டேன். இந்த மாதிரி வந்து பிடிச்சி இழுத்து ஓட்டையாயிருச்சு. இந்த மாதிரி ஆகும். லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம saree பின்னு குத்தும்போது உட்காந்து எந்திரிக்கும் போது பிடிச்சி இழுத்துச்சுன்னா இந்த மாதிரி ஓட்டையாயிரும். இதையும் நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க இது கீழே வந்து ஃபுல்லாக பிரித்து விட்டுக்கிட்டேன், அதாவது பாதி கை மட்டும் பிரித்து விட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சுக்கு வந்து நான் லைனிங் துணி எடுத்திருக்கேன். ஃபுல் வாயில் துணினா அது வந்து அதுவும் லூஸ் கொடுக்கும். அதனால் வந்து நான் லைனிங் துணி எடுத்திருக்கேன். 1.25 இன்ச்சு வந்து அகலம் இருக்கிற மாதிரி தேவையான நீளத்துக்கு எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, டேமேஜ், அதை மறைக்கிறதுக்காக ஒரு துணியும் எடுத்துக்கிட்டேன். அந்த இதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஷோல்ட்ரு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 3.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி உயரம் இருக்கிற மாதிரி 2 மடிப்பாக போடுற மாதிரி துணியும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதை வந்து ஒரு பாந்தளவு இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தையலை போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வந்து கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போயுமே என்னோடய வீடியோ ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா வெறும் கட்டிங் ஸ்டிச்சிங் மட்டும் இருக்காது. நான் தையலில் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அதை எப்படி நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்றதையும் வந்து நான் போட்டிருப்பேன். டேமேஜ் எல்லாம் எப்படி சரி பண்ணுறது, நம்மக்கிட்ட வர்ற ஒரு சில பிரச்சனைகளையும் நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு எனக்கு வர்றதப்புறம் நான் அப்படியே வந்து வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு போட்டோம்னா ஏதோ ஒரு அவேர்னஸ் இருக்கிற மாதிரி தான், அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம தையல் அப்படின்னாலே நமக்கு டேமேஜும் கண்டிப்பாக வந்து வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சில பிரச்சனைகளும் வரும். அதெல்லாம் நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதும் நம்ம நிறையா வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த நம்ம அடித்து எடுத்தோம் பார்த்திங்களா லைனிங் துணி, அதை வந்து அந்த பிசுறு வந்து மேலே இருக்கிற மாதிரியும் நம்ம அந்த ப்ளவுஸோட கைத்துணி வந்து நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி அதை வந்து மேலே வச்சு அடிச்சுக்கோங்க. அதுமாதிரி பாந்தளவு வந்து கரெக்டாக வந்து தையல் போடுங்க. நான் எப்பயுமே நம்மளோட வீடியோவில் சொல்கிறது, பாந்தளவு தையலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பழகுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் பாந்தளவு தையலை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், கீழே பிசுறு இருக்கிற மாதிரி நான் வந்து திருப்பி ஒரு அடி அடிக்கிறேன். அதாவது நம்மளோட அந்த அமுக்கடி போடுறது வந்து நம்ம லைனிங் துணியில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்து அமுக்கடி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து திருப்பி வந்து வச்சு எம்மிங் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். 2வது படிஞ்சும் இருக்கும் தையல். அதுக்கு தான். இதே மாதிரி இன்னொரு கையையும் வந்து சரி பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் லைக் பண்ண அப்போ நீங்கள் லைக் பண்ணுறீங்க, நம்மளோட வீடியோ வந்து எல்லோரும் வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், 2 கையுமே வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பழைய ப்ளவுஸ்னால் தூக்கி போட்டுடலாம். ஆனால் புது ப்ளவுஸ் அப்படின்றபோது நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு சரி பண்ணி தான் ஆகணும். இப்போ இதே ப்ராப்ளம் வந்து நம்ம கஸ்டமருக்கும் வரும். வந்துச்சுன்னா அதையும் நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அடித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, அதை எப்படி மறைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து நம்ம துணி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த துணி வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம கழுத்தோட மடித்து தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்து எப்படினாலும் ஒரு 2 பாயிண்ட் வந்து வெளியில் தூக்கிட்டு தான் இருக்கும். அதுக்குள்ளே போகிற மாதிரி துணியை வந்து வச்சு பார்த்துக்கோங்க. அந்த பிசுறு கை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த பிசுருக்கும் நம்ம கழுத்துக்குள்ளேயும் போகிற மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3.5 இன்ச்சு உயரம் பார்த்துக்கோங்க. 2 மடங்கு இருக்கணும், 2 மடிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு பக்கம் வந்து பிசுறு தெரியாது, வந்து கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அதுக்கு தான். ஆனால் வந்து நான் புது துணி வச்சு அடிக்கும்போதே இந்த அதாவது கேட்குறவங்களுக்கு நான் அந்த மாதிரி அடித்து கொடுப்பேன். அதையும் நான் ஒரு தனியாக வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போ இது வந்து நம்ம போட்ட ப்ளவுஸில் ஓட்டையாயிருச்சு, வேறு வழி இல்லை. அதனால் கழுத்து பகுதியில் வந்து வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், மீதியை வந்து இந்த சைடு வந்து நம்ம கழுத்து நம்ம கை அடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த பிசுரோடு சேர்த்து ஒரு அடி அடிச்சிருங்க. அடிக்கும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு திக்னஸாக இருக்கும். வெளியிலேயும் வந்து நமக்கு தையல் தெரியாது.
நம்ம சாரீ கட்டினாலும் நமக்கு வந்து டேமேஜ் வந்து ஆகாது. இதை வந்து நம்ம முதலையே வந்து செய்யணும். முதலே வந்துன்னா தைக்கிறப்பயேவும் புது துணி தைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்பயே நம்ம இடது பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்கு ரெட்டையாக மடித்து நம்ம தைச்சிட்டோம்னு சொன்னால் இந்த பகுதி பிசுறே இல்லாமல் உங்களுக்கு கழுத்து பகுதிக்கு உள்ளே போயிடும். இது நம்ம தைச்சதுக்கப்புறம் நம்ம தைக்கிறதுனால தான் இவ்வளோ இது. இப்போ பாருங்கள், இந்த தையல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா லேசாக வந்து இந்த ஓட்டை வந்து கொஞ்சம் பிசுறு அடிக்கிற மாதிரி இருக்குது. அதையுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா லேசாக வந்து ஒரு இலைய அடிக்கிருவோம். அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இலைய அடிக்கிடலாம். அடுத்து கையை வந்து எப்பயும் போல் நம்ம மடித்து அடிச்சுட்டு ஹெம்மிங் தான் பண்ணுவேன் நான் எப்பயுமே. இப்போ வந்து நம்ம கரெக்டான கை அளவு வச்சாலும் நமக்கு வந்து லூஸ் கிடைக்காது. இப்போ நம்ம அந்த உள்ளுக்க வந்து லைனிங் துணி கொடுக்காம நம்ம கரெக்டான மெஷரில் வந்து பிடிச்சிருந்தாலும் இந்த ஃபுல் வாயில் துணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து லூஸ் கொடுக்காது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கை ஏறி இருந்துச்சு பார்த்திங்களா, அதுக்காக வந்து நான் இன்னொரு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம அந்த தையல் சைடு தையல் இருக்குது பார்த்திங்களா, அந்த நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, கையும் நம்ம ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு அதையும் நான் காமிக்கிறேன். இந்த சட்டை தைச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாகவே இருந்துச்சு. ஏன்னா நான் இதை ஒரு 2 தடவை போட்டிருப்பேன், 2, 3 தடவை போட்டிருப்பேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் நமக்கு டைமே கிடைக்காது. இப்போ தான் சரி எப்படியாவது நம்ம அதை பண்ணிடுவோம். அதே சமயத்தில் நமக்கு வீடியோவை போட்டோம்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக தான் நான் அந்த வீடியோவே எடுத்து போட்டேன். இப்போ வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நான் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் கீழே வந்து அதே அளவு தான் நான் வச்சேன். முதல்ல வந்து நம்ம எப்படி தைச்சிருந்தோமோ அதே அளவு தான் நான் சுற்றளவு வச்சேன். ஆனால் இது வந்து லூஸ் கொடுக்காதனால நம்ம உள்ளுக்க லைனிங் போட்டிருக்கனால பாருங்கள் அதே டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து எனக்கு அந்த ஏறுன மாதிரி இல்லை. இன்னொன்று வந்து நம்ம கைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் அடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு துணி ஏறாமல் கரெக்டாக வந்து நமக்கு நின்றுச்சு. அது மாதிரி பின்னாடியும் பார்த்திங்கன்னா நம்ம சாரீ வந்து நம்ம கட்டியிருக்கேன் பார்த்திங்களா. இப்போ வந்து நம்ம உள்ளுக்க வந்து நம்ம துணி வந்து ஜாயின் பண்ணதும் வெளியில் வந்து தெரியாது. நமக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளவு இது பண்ணாலும் அதாவது பின்னு குத்துனாலும் நமக்கு வந்து அந்த இடம் வந்து பிரியாமல் இருக்கும். நீங்கள் இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆம்கோல் அந்த சைடில் வந்து ஏறி இருக்குன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நம்ம அதை ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்களா, கையை ஜாயின் பண்ணுற இடத்துல மீதி வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே பிடிச்சிருப்போம். அந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே பிடிக்கும்போது நம்ம டைட்டாக போடும்போது நமக்கு வந்து கை வந்து அடிப்பகுதி இழுக்கும். அதுக்காக வந்து இந்த இடத்த வந்து நான் எப்படி லூஸ் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இந்த சைடு அந்த சைடு வந்து 2யும் வந்து கையையும் உடம்பையும் நான் பிரிச்சுட்டேன். பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஏறுறது இருக்காது. இந்த 2 காரணத்தினால தான் நமக்கு வந்து அடிப்பகுதி வந்து ஏறும். இப்போ அதையும் வந்து நான் சரி பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.